பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் உங்களோடு கூட நான் உரையாடும்படியாகவும் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தினந்தோறும் ஒரு 100 பேர் 200 பேர் ஆகிலும் என்னுடைய ஸ்டேட்டஸை, வாட்ஸ்அப்பை, ஃபேஸ்புக்கை பார்க்கிறார்கள், யூடியூபை. அனைவருமே என்னை பார்த்து நன்றாக இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைகளை நன்றாக நீங்கள் போதிக்கிறீர்கள், மிகவும் அருமையாக இருக்கிறது, தொடர்ந்து இதை செய்யுங்கள் என்று சொல்லி என்னிடத்திலே கேட்டுக்கொள்கிறார்கள். அதற்காக நான் தேவனை மனமாற ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து 40ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த பொழுது பானபத்திரக்காரன் என்கிற ஒருவனும் சுயம்பாதிகளின் தலைவனும் 2 பேரும் அவனோடு கூட சிறைச்சாலையிலே போடப்பட்டு அவர்கள் ஒரு சொப்பனங்களை கண்டு இந்த சொப்பனத்தினாலே கலங்கி போய் இருந்த பொழுது யோசேப்பு, ஏன் நீங்கள் இப்படி துக்கமாக இருக்கிறீர்கள் என்று அவர்களை விசாரிக்கிற பொழுதில் தானே அவர்கள் இப்படியாய் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரு சொப்பனங்களை கண்டோம், அந்த சொப்பனங்கள் இப்படி இருக்கிறது என்று சொல்லி முதலாவது பானபத்திரக்காரன் தன்னுடைய சொப்பனத்தை சொல்லுகிறான். என்னுடைய கரத்திலே 3 பாத்திரங்கள் இருந்தது, அதிலே திராட்சை ரசத்தை நான் என்னுடைய ஆண்டவனுக்கு ராஜாவுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிற பொழுது அதற்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அதற்கு விளக்கம் யோசேப்பு கொடுக்கிறார். யோசேப்பு கொடுக்கும் பொழுது கடைசியாக 14ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லுகிறார், நீங்கள் ராஜாவிடத்திலே மறுபடியும் அந்த பானபாத்திரத்தை கொடுப்பீர்கள், ராஜா உங்களிடத்திலே பானம் அருந்துவார், நீங்கள் நலம் பெறுவீர்கள் என்று சொல்லும் பொழுது இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது அப்படின்னு சொன்னால் நீ அந்த இடத்துல பதவியில் ராஜாவின் பக்கத்தில் போய் நிற்கும் பொழுது என்னை நினைத்து பாருங்கள், ஒரு உதவி கேட்குறாங்க. இவன் கனவை உதவிச்சு சொல்கிறான், இதுதான் நடக்கும், இதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இது கனவுக்கு பதில் எனக்கு தெரியும், அதனாலே நீ நல்லா இருப்ப வருங்காலங்களில், அப்பொழுது என்னை நினச்சி என் மேல் தயவு வைத்து, என் மேலே கொஞ்சம் கரிசனை வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து, ஐயா இந்த மாதிரி யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இங்கே இருக்கிறான், அவனை கொஞ்சம் விடுதலை பண்ணுங்க, நல்ல மனுஷன், நல்லா பாவமாக, அவன் அந்த கனவுக்கு என்ன விடுதலையாக்கி கொடுத்தான், எல்லாம் துக்கிச்சுன்னு சொல்லி பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும், நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கப்பட்டிருக்கும், நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். அல்லேலூயா. நான் களவாக கொண்டு வரப்பட்ட மனுஷன், நான் இதில் இருக்கணும்னு சொல்லி, இது உள்ள ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லி நான் ஒரு தப்பு நான் பண்ணலை, அது நீங்கள் கொஞ்சம் ராஜாக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அர்த்தம் அவனுக்கு பானபத்திரக்காரனுக்கு சொன்ன அர்த்தம் நன்றாக இருக்கிறது என்று சுயம்பாதிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன், 3 வெள்ளைக்கூடை என் தலையின் மேல் இருக்க கண்டேன், மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் இருந்தது, என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் பட்சித்தது என்றார். பறவைகள்னாவே பிணங்கள் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. பறவைகள் அதிகமாக பட்சிக்கு சாப்பிடுது, கறி எடுக்குது, மீன் எடுக்குது, தூக்கிட்டு ஓடிதுன்னு சொன்னால் அது நிறைய பறவைகள் அங்கே இருக்க கண்டோம் என்று சொன்னால் அது பிணங்களின் கூற்றாகத்தான் ஒருவேளை இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு யோசேப்பு 3 கூடைகளும் 3 நாளாம்
இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கு போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னார். 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளாக இருந்தது. அதான் ஒரு தலைவருடைய நாள் வந்தால் ஒரு சிறைச்சாலையிலே எப்பேற்பட்ட குற்றங்கள் செய்திருந்தாலும் ஒரு 500 பேரை 600 பேரை 250 பேரை விடுவிக்கிறதான ஒரு அந்த நாட்களிலே அந்த தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட நம்முடைய தமிழ்நாடு சட்டசபையிலே கூட அப்பேற்பட்ட தீர்மானங்களை இயற்றி விடுதலை செய்கிறார்கள். அதுபோலதான் அங்கே விடுதலை செய்ய அவன் யோசிக்கிறான். 3ஆம் நாள் பார்வனுடைய ஜென்ம நாளாக இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லோருக்கும் விருது பண்ணி பானப்பத்திரக்காரனுடைய தலைவன் தலையையும் சுயம்பாதிகாரனுடைய தலைவன் தலையையும் உத்தியோகஸ்தரின் நடுவிலே உயர்த்தி பானப்பத்திரக்காரன் தலைவரை பானம் கொடுத்து தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தப்படி அவன் பார்வனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். அல்லேலூயா. அவன் கண்ட சொப்பனம் அது யோசேப்பு ஒரு ஊழியக்காரனாக இருந்து விவரித்து சொன்ன அந்த செய்தி அப்படியே நிறைவேறுகிற ஒரு காலம். சுயம்பதிகளின் தலைவனையோ தூக்கு போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படி சம்பவித்தது. அல்லேலூயா. சும்மா இன்னைக்கு போதகர்கள் இருக்கிறாங்க, அவர்களும் அருமையான கருத்துக்களை சொல்கிறாங்க. சொன்னாலும் கூட அது நிறைவேறணுங்க. நிறைவேறும் என்று சொன்னால் உண்மையாகவே மெய்யான ஒரு ஊழியக்காரராய் அவர்கள் உலகத்திலே வசிப்பார்கள் என்று சொல்லி, ஆனாலும் பானபத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை இணையாமல் அவனை மறந்து விட்டான். அல்லேலூயா. இதுதான் வாழ்க்கை. நம்ம ஒரு உதவி தயவுன்னு சொல்லி ஒருத்தரிடத்துல போவோம். அவர்கள் செய்கிற உதவிகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் எந்த நிலையில் எந்த நேரத்தில் அந்த மனிதன் நமக்கு ஒரு உதவி செய்தான் என்று மறந்து போகிறதான உலகம். அல்லேலூயா. அதுதான் உலகம். அப்போது மனிதன் உன்னை மறந்துடுவான். மனிதன் மனம் மாறிடும். இயேசு மாறிடார். அல்லேலூயா. மனுஷன் உன்னை மறந்துடுவான். நீ ஒரு உதவி கேட்டிருப்பேன், நீ அவனுக்கு பல உதவிகளை செஞ்சிருப்பேன், பல நேரம் உன்னுடைய நேரத்தை எல்லாம் வீணாக்கியிருப்பேன், உன்னுடைய நாட்களை எல்லாம் வீணாக்கியிருப்பேன், உன்னுடைய காலத்தை எல்லாம் வீணாக்கியிருப்பேன் அவனுக்காக. ஆனால் அவன் நீ சொன்ன ஒரு உதவி கேட்டேனா, ஐயோ அவன் பண்ணுவான் பாரு. அப்பேற்பட்ட பெரிய அவர் தான் உலகத்துக்கே அதிபதி மாதிரி அவர் பண்ணுற பிகு இருக்குது. அப்பா கொஞ்சம் கூட அந்த நாளில் நீ செய்த உதவிகளை நினைத்து பார்ப்பதற்கு மனிதர்கள் இல்லவே இல்லை. அல்லேலூயா. இப்போ யார் அந்த உதவிகளை நினைப்பார்கள் என்று சொன்னால், தேவனுக்கு நீ சிறு ஜெபத்தை எடுத்தாலும் கூட, தேவனை நீ சிறு நேரத்தில் பற்றினாலும் கூட, தேவனை இயேசு என்று உன் முழுதோடு ஏற்றுக்கொண்டு அப்பான்னு சொன்னாலும் கூட, உனக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் அந்த ஒரு சின்ன காரியத்தை கூட என்னுடைய சிறியாரில் எவன் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் நீ கொடுக்கிறாயோ அதனுடைய பலனை நீ அடையாமற் போவதில்லைன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்தவர்கள் அதை பார்க்கிறார்கள். சபை கட்ட வேண்டும் உங்களால் என்ற உதவிகளை காணிக்கையாக கொடுங்கள் என்று சொன்னாலும் கூட அதை பார்ப்பார்களே தவிர இப்படித்தான் எல்லாரும் ஏமாத்துறாங்க. கடவுள் பார்த்துக்கிறாருங்க. கடவுள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஏமாத்துறவன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம். இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனுக்கு உண்டான பலன் என்னோடு கூட வருகிறது. தண்டனை கொடுக்குறது அவரு. என்னால் இயன்றா உதவி செய்யுங்க. அதை வேறு ஒரு குரூப் போட்டு பேசுகிறாங்க. அவர் எப்போ பார்த்தாலும் கேட்குறாரு, அவர் எப்போ பார்த்தாலும் ஜிபேன்றாரு, அவர் எப்போ பார்த்தாலும் ஜாப்பேன்றாரு. உன்னால் கொடுக்க முடிஞ்சால் உதவி செய், அது கெடுக்கிறதுக்கான காரியங்களை செய்யாது. அதனாலே ஒரு நாள் அந்த ஆகேஸ்வருடைய ராஜா காலத்தில் அங்கே மொர்தகாய் ஒரு சின்ன உதவியை அந்த ராஜாவின் அரண்மனையில் மொர்தகாய் ஆகேஸ்வர் ராஜாவுக்கு செய்தான் என்று சொல்லி
அந்த மொர்தெகாயை தூக்கிலே போட ஆமான் தூக்கு மரத்தை எல்லாம் செய்து விட்டான். காலையிலே விடிந்தால் தூக்கு. அந்த நாட்களிலே அந்த ராத்திரியிலே அந்த அகஸ்தியருடைய ராஜா அந்த புத்தகங்களை யாரெல்லாம் யாருக்கு என்னென்ன உதவிகளை செய்தார்களோ அந்த தூக்கம் வரல அன்றைக்கி ராத்திரிக்கு அவருக்கு. அதனால் இந்த புத்தகத்தை எடுத்து அவர் வாசிக்கிற பொழுது தானே அந்த மொர்தெகாய் செய்த அந்த நன்மை அவருக்கு கண்டறியப்பட்டு, மொர்தெகாய்க்கு இதற்கு பதிலாக நாம் என்ன செய்திருக்கிறோம் அரண்மனையில் என்று கேட்ட பொழுது ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லுகிற பொழுது தானே அவரை ஆமான் தூக்கு மரத்தை தொங்க போட எத்தனமாக இருந்த பொழுதும் அவனை அழைத்து ஆமானையே அழைத்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவன் நினைச்சான், அகஸ்தியர் ராஜாவுக்கு அடுத்தபடியாக நாம தானே நமக்கு தானே செய்ய போகிறா சொல்லி ராஜாவின் வஸ்திரங்களை தரித்து அவனை குதிரையிலே அமர வைத்து அவன் ஊர் முழுவதும் ராஜா போல அவனை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பல வர்ணங்களை கொட்டி தீர்த்தான். அப்போது ராஜா சொன்னான், அப்படியா, இவைகளையெல்லாம் மொர்தெகாய்க்கு செய்யுங்கள். மொர்தெகாய் வீட்டு வாசலில் அந்த அரண்மனை வாசலில் உட்கார்ந்து ஒரு பிச்சைக்காரனை போல உட்கார்ந்துட்டு இருக்கிறவன், இவைகளையெல்லாம் நீங்கள் மொர்தெகாய்க்கு செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அகஸ்தியருடைய ராஜாவின் காதிலே ஒரு செய்தி போகிறது. காலையிலே அவரை தூக்கு மரத்தை தொங்க போடும்படி ஆமான் ஒரு தூக்கு மரத்தை செய்து வைத்திருக்கிறார். அந்த ஜாதியினவே அவருக்கு பிடிக்கல. ஆகையினாலே அதை அழித்த பொழுது தானே அந்த ஆமானை அந்த ஆமானையே தூக்கு மரத்திலே இடுங்கள் என்று சொல்லி அங்கே கட்டளை பிடிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளே, மாறும், காலம் மாறும். நீங்கள் செய்த நீதிகள் நினைக்கப்படும், நீங்கள் செய்த தர்மங்கள் நினைக்கப்படும். யார் நினைப்பார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதன் நல்லவனை போலவே பேசுவான். நான் பேச்சில் பார்த்தீங்களன்னா ஐயோ அவ்வளோ நல்லது பண்ணுற மாதிரியே இருக்கும், ஒரு நன்மையும் அவனுக்கு செய்ய மாட்டான். அவனுடைய சுயம் மனுஷன் சுயமாகவே மனுஷன் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய சுயம், அவன் பிழைக்கணும், அவன் பிள்ளைகள் பிழைக்கணும், அவன் குடும்பம் தழைக்கணும். அந்த நாளிலே நமக்காக உதவிகள் செய்த மனிதர்கள் யார், நம்ம அவர்களுக்கு பதிலாக என்ன செய்தோம், என்ன உதவிகளை அவர்களுக்கு நாம் செய்தோம் என்று ஒரு கணமும் நினையாத மனிதர்கள் உலகத்தில் மிருகத்தனமான வாழ்க்கை. ஆனால் அவங்க பேசுவாங்க பாரு ஐயா, பல இலக்கணங்கள், பல நீதிகள் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் செய்த தர்மம் எனக்கு தெரியும், நான் செய்த நீதி எனக்கு தெரியும். ஆண்டவர் என்னை உயர்த்துவராயே இருக்கிறார், என்னை தாழ்த்த ஒருபொழுது விட மாட்டார். நான் யாரிடத்திலும் போக மாட்டேன், நான் தேவனிடத்தில் பற்றுதலாக இருப்பேன். தேவன் எனக்கு எல்லா காரியங்களும் செய்து கொடுப்பார். நாம் ஜெபித்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பாவின் நாமத்தில் நான் உமக்கு வருகிறேன். தகப்பனே, காலை வேளையிலே முதலாவது பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகள் நலமுடன் வீடுகளை திரும்ப கர்த்தர் உதவி செய்கிறார். வாலிப பெண்களையும் ஆண்களையும் வைத்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் தகப்பன்மார்கள் தங்கள் வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டு இருப்பதைப் போல, தினம் தினம் நெருப்பிலே கால் வைப்பது போல, நெருப்பை மிதிப்பது போல தங்கள் வாழ்க்கையை தகப்பனும் தாயும் நடத்தி கொண்டு வருகிறார். அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், அவருடைய தாயும் தகப்பனும் என்ன நினைக்கிறார்களோ அதை செயல்படுத்துகிறவர்களாய், ஆண்டவரே நாங்கள் பெருமைக்காக வீணாக சொல்லவில்லை, எல்லா பிள்ளைகளுக்குமே சொல்லுகிறோம், கீழ்ப்படிந்து தாயும் தகப்பனும் உதவி செய்கிற பிள்ளைகளாய் மாற்ற உம்மாலே அன்றி வேறு யாரும் முடியாது. ஆண்டவரே இது செய்து முடியும். மாத்திரமல்லாமல் வாலிப வயதில் இருக்கிறதானே, வயது அதிகமாக வெற்றி போகிறதானே வயதில் இருக்கிற சகோதரிகளுக்கும் திருமண காரியங்களை ஒழுங்கு செய்ய ஆண்டவரே. அப்பா, உம்மாலே அன்றி அது வேறு வர முடியாது. ஆண்டவரே, அப்படி திருமணம் செய்தவர்களுக்கு கூட இன்னும் பிள்ளையில்லாமல் தவிக்கிற ஆண்டவரே, நீர்கட்டி என்கிறார்கள், ஆர்பரேஷன் என்கிறார்கள். ஒன்றுமே இல்லாத குடும்பத்திலே கூட 40,000 அந்த கட்டிக்கு செலவாயிடுச்சு, 50,000 செலவாயிடுச்சு என்று சொல்லி ஆண்டவரே பணங்கள் வீணாய் வட்டிக்கு வாங்கி ஆண்டவரே குடும்பமே நாசமாய் போகிறதான். அந்த ஆண்டவரே கிருபையாக கொஞ்சம் இறங்கும், தயவாக இறங்கும், அவர்கள் மீது தயவாக இறங்கும். சர்க்கரை வியாதியினாலே அநேகர் கால்கள் சுரண்டப்பட்டு ஆண்டவரே
அந்த தசைகளெல்லாம் சுரண்டி 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 மருத்துவமனையில் ஐயோ 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 என்று சொல்லி கூக்குரல்கள் அநேகமாக இருக்கிறது. ஆண்டவரே, அவருடைய பாதங்களை எல்லாம் சீர்படுத்தும், காத்து வழிநடத்தும்ப்பா. அப்பா, கேன்சர் வியாதினாலே குடல்களிலே வெந்து போய் குடல்கள் அழுகி போய் ஆண்டவரே, அவர்கள் ஒரு தாயாருக்கு நான் ஜெபித்த பொழுது அந்த தாய் மீது நாற்றங்கள் துர்நாற்றங்கள் ஐயோ தாங்க முடியவில்லை. அந்த தாய் மீது கை வைத்து தினந்தோறும் ஜெபித்து கொண்டிருக்கும். அந்த வியாதி கொஞ்சமாக சுகமாகும். நான் ஜெபித்த பொழுது தான் அந்த தம்பி கொஞ்சம் சாயந்தரமாக வந்துடுங்க ஐயா, என்னால் முடியல, நீ ஜெபிச்சே தான் கொஞ்சம் சுகமாக இருக்குதுயா அப்படி சொல்லுவாங்க. அதுக்காகவே, அந்த நம்பிக்கையாகவே நான் செய்யவே சுகமாக இல்லை. எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் நம்மளாம் விசுவாசித்தா செய்வார். அப்போது நான் போய் ஜெபிப்பேன். அவங்க கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவாங்க. அந்த போல கேன்சர் வியாதி உள்ளவர்களை ஆண்டவர் தாமே குணப்படுத்த வேண்டுமாக கெஞ்சிடும். அப்பா, மாத்திரமல்லாமல் ஆண்டவரே, HIV எய்ட்ஸ் வியாதியில் இருக்கிறவர்களையும் ஆண்டவரே, அதை பற்றி எனக்கு தெரியாது. இதெல்லாம் நான் அந்த பாதிப்பு உள்ளவர்களை பார்த்ததில்லை. அந்த பாதிப்பு இருந்தால் என்ன ஆகும் என்று எனக்கு தெரியாது. ஆண்டவரே, அவர்களை மீட்டெடுத்து ஆண்டவரே பத்திரமாய் காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் பள்ளிகளுக்கு சென்றிருக்கிற பிள்ளைகள் பத்திரமாக வீடுகளை திரும்ப, வண்டியிலே வாகனங்களிலே செல்லுகிறவர்கள் ஆண்டவரே விபத்துகளிலே ஆட்கொண்டு போகாமல் ஆட்களை நடத்துகிற இந்த விஷயம் ஆண்டவரே. இப்பொழுதுதான் பிள்ளை பிறக்கிறது, அவருடைய கணவர் வெளியிலே போகிறார். அந்த கணவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போவார் என்று சொன்னால் அந்த உலகமே அந்த பெண்ணை அந்த பிள்ளை பிறந்ததுனாலே தான் தரித்திரம் என்று சொல்லி அசட்டை பண்ணி கேவலப்படுத்தி அந்த குடும்பத்தை நாஸ்திப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே கர்த்தாவே, அதனாலே அந்த நேரங்களிலே இந்த விபத்துகளிலிருந்து நீ தவிரும் ஆண்டவரே. மற்ற புராணங்கள் சொல்லுகிறது போல நீர் அல்ல. மற்ற புராணங்களிலே விதி என்று சொல்லிவிடுவார்கள், தலை எழுத்து என்று சொல்லிவிடுவார்கள். எல்லா தலையெழுத்து மரணத்தை வென்றவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உயிரோடு எழுந்தவரே, எங்களுக்காக இரத்தத்தையே சிந்தினவரே. மற்ற புராணங்களிலே எவனும் யாருக்காக இரத்தங்களை சிந்தினதில்லை. மற்றவருடைய இரத்தங்களை உறிஞ்சிதான் பார்க்கிறோம் புராணங்களிலே. எதிரி என்றால் எப்பேற்பட்ட சூரனாக இருந்தாலும் வீரனாக இருந்தாலும் அவனுடைய தலையை துண்டித்து அவனுடைய இரத்தத்தை உறிந்து கொள்வார்கள். என் ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவை மரத்திலே தொங்கி ஆண்டவரே விழா எலும்பிலே ஈட்டினாலே குத்தப்பட்டு ஆண்டவரே தலையிலே பெரிய பெரிய முட்களினாலே இறுக்கி மூளையிலே அந்த முட்கள் குத்தப்பட்டு ஆண்டவரே தாகம் தாகம் என்று நீ பயங்கரமான தாகத்திலும் கூட ஆண்டவரே உனக்கு காடி கசப்பான அந்த நீரை பருக கொடுத்தார்களே ஆண்டவரே, அதையெல்லாம் யாருக்காக யாரை தாங்கி எங்களுக்காக தாங்கினவரே, தப்புவித்தவரே, நீதி ரட்சகரே, காத்து வழிநடத்துங்க காலை வேளையில் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து வழிநடத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒருவரும் கெட்டுப்போக உமக்கு சித்தமல்ல, ஒருவரும் கெட்டுப்போது உமக்கு சித்தமல்ல ஐயா. காத்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம். ஜீவனுள்ள நாளை தமக்கு. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.